7. அவர் உத்தரமண்டலத்தை வெட்டவெளியில விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைத்திருக்கிறார். அன்றைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலவெளியில இந்த பூமியின் மேன்மையை, மகத்துவத்தை, மர்மங்களை, பூமியின் சகல காரியங்களையும் படைத்தவர் சொல்லி வந்திருக்கிறவர்களை சிந்தித்து பார்க்க இந்த காலை நாம் சமயம் எடுப்போமாக. அந்தரத்தில் தொங்கும் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஆதாரத்திலும் நிலைக்கப்படாமல் இதற்கு ஆதாரமாக தேவன் அந்தரத்தை தான் வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துடவே வேண்டாம். இந்த நூற்றாண்டில் 18ஆம் நூற்றாண்டில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு காரியம்தான் பூமி அந்தரத்தில் தான் தொங்குகிறது என்று. ஆனால் படைத்தவர் வேதத்தின் முதல் புத்தகமாய் கருதப்படும் யோபில் மோசே திட்டமாய் சொல்கிறார், பூமி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறதாய். தெய்வ பிள்ளைகளை, ஆகிலும் இந்த அந்தரத்தில் தொங்குகிற பூமியில் நமக்கு நிரந்தரத்தை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். அசைந்து கொண்டிருக்கிற பூமியில் நாம் அசையாத ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமி நிரந்தரம் அல்ல என்பதை தேவன் நமக்கு நினைப்பட்டிருக்கிறார். ஆனால் இந்த பூமியை பற்றி அவர் சொல்லி வருகிறவர்களை சிந்தித்து பார்க்க நாம் சமயம் எடுப்போமாக. 104ஆம் சங்கீதம் 30ஆம் வாக்கியத்தில் நீங்கள் கவனிக்கும் பொழுது தேவன் இப்படி சொல்கிறார், நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவர்கள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர் என்று வாசிக்கிறீர்கள். நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர். நாளுக்கு நாள் அது புதிதாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த பூமியின் மேல் சிருஷ்டித்தவையில் கவனிக்கிறார். புதிய சிருஷ்டிகள் உண்டாகிறது, புதிய படைப்புகள் உண்டாகிறது, புதிய விதான ஜீவராசிகள் உண்டாகிறது. இதெல்லாம் தேவன் ஏதோ தற்செயல நடந்தவைகளாய் இருக்கிறதல்ல. நீங்கள் கவனிக்கும் பொழுது ஆதியில் தேவன் வானத்தையும் சிருஷ்டித்தார். அடுத்தது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்றார். 2வது வாக்கியத்துக்கும் 1ஆம் வாக்கியத்துக்கும் பல கோடி ஆண்டுகள் இருப்பதாக உலக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். வேத வல்லுநரும் அதை நம்புகிறார்கள். எப்படியே ஒழுங்கின்மையாகும் ஆண்டவர் படைத்த பூமி தெரியவில்லை. மறைவானவர்கள் நம்ம தேவனுக்குரியவர்கள். ஒழுங்கின்மையாக்கினது யார் என்றால் தெரியவில்லை. ஆனால் ஒன்று தெரிகிறது, வேதம் அதை நமக்கு மறைத்து வைத்து தான் இருக்கிறது. ஆனால் அதை சில பகுதியில் மாத்திரம் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அவளை நான் இப்பொழுது கொண்டு வர சமயம் எடுக்கவில்லை. வேத வகுப்பில் பற்றி நாம் அதிகமாக சிந்திக்க சமயம் தருகிறேன். இந்த காலையில் உங்களோடு கூட கொண்டு வந்திருக்கிற வார்த்தை, ஒழுங்கின்மையின் மத்தியில் கர்த்தர் நம்ம ஒழுங்காக்க விரும்பினார். அந்த ஒழுங்கின்மையாக இருந்தவெல்லாம் ஒழுங்காக்கினது போல, வெறுமையாக இருந்ததெல்லாம் நிரப்பினது போல தேவன் நம்மை புதிதாக்கி நிறைவாக்கி என்று நம்மை புதுப்பிக்கும் தேவன் நம்முடைய தேவன் என்பதை மறந்து வேண்டாம். இந்த பூமி வாழ்க்கடிப்புக்காய் வைக்கப்பட்டிருந்தாலும், அழிவுக்கு நேராக நின்று கொண்டிருந்தாலும், என் வாழ்வை இந்த பூமியை புதிதாக்குவது போல என்னையும் புதிதாக்கித்துக் கொண்டிருக்கிறார். இதை நம்புகிறவன், நான் நம்பி வாழ்கிறவன். இதை பூமியை பற்றி அவர் சொல்லும் பொழுது ஏராளங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். 45ஆம் அதிகாரம் ஏசியான் புத்தகம். அன்றைய பிள்ளைகளே, Book of Isaiah chapter 45 verse 18. வானங்களை சிருஷ்டித்து பூமி வெறுமையாக இருக்க சிருஷ்டியாமல் அது குடியிருப்புக்காக செய்து படைத்து உருவேற்படுத்தின உன் தேவனாய் கர்த்தர் சொல்கிற. நான் சொல்றேன்ப்பா கேளுன்றா. இப்படி சொல்ல எந்த வேதமும் இல்லை உலகில். நான் படைத்தேன், நான் சொல்கிறேன் கேள் என்கிறார். இந்த பூமியை நான் வெறுமையாக இருக்க சிருஷ்டிக்கவில்லை. ஏராள கோலங்களை மனிதன் கண்டுபிடித்துக் கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் அது வெறுமையாக இருக்கிறதை சொல்கிறார். வாழ்வதற்கு ஏற்றதா இல்லை. இங்கிருந்து அங்கே நாம் எல்லாவற்றையும் கொண்டு போக வேண்டிய சூழல் தான் இருக்கிறது. சந்திர மண்டலத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார், செவ்வாயை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அது வெறுமையாக இருக்கிறது. ஆனால் இந்த பூமி மாத்திரம்தான் உருவேற்படுத்தப்பட்டது. எதற்காக? குடியிருப்புக்காக. மனிதன் எங்கெல்லாம் குடியிருக்கலாம் விரும்பினாலும் உன் வாழ்வுக்கானதை உன் குடியிருப்பு எல்லையாக்கி இந்த பூமியை கர்த்தர் தந்திருக்கிறார். அவர் சிருஷ்டிகர்த்தா சொல்கிறார், நான் இந்த பூமியை வெறுமையாக இருக்க சிருஷ்டியாமல் அது குடியிருப்புக்காக செய்து படைத்து அது உருவேற்படுத்தின உன் தேவனாய் கர்த்தர் சொல்கிறப்பா கேளுங்கிறார். சிருஷ்டிகர்த்தா நான் இவைகளை உண்டாக்கினதுனால்
இவைகள் உண்டாயின என்று சொல்லும் உரிமை அவருக்கு ஒருவருக்கு தான் உண்டு. ஏசியாவின் தீர்க்கன் சொல்கிறார் பாருங்கள். தொடர்ந்து தேவன் அவனோடு பேசுகிறார். 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவ பிள்ளைகளை, வானங்களை சிருஷ்டித்து அவளை விரித்து பூமியும் அதிலும் உற்பத்தியாவளியும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியும் கொடுக்குமான கர்த்தராகிய தேவன் சொல்கிறாவது. என்ன சொல்றார்? அதில் சிருஷ்டித்தது மாத்திரம் இல்லை, அவளுக்கு சுவாசம் கொடுக்கறது சகலத்தையும் அவளுக்கு நான் தான்ப்பா கொடுக்குறேன். காக்கை குஞ்சு கூட எங்கிட்ட கெட்டது ஆகாரம் பெறும். அது ஒன்றும் அமாவாசை காத்து உக்காஞ்சு இல்லை. 42:5 இப்படி தான் நீங்கள் படிக்கிறீர்கள். தேவ பிள்ளைகளை, பூமி எங்கும் பரப்பி இருக்கிறான். நம்ம கிராமத்துக்கு போகும்போது ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன். நான் ஆச்சரியப்பட்டு அநேகத்துக்கு பகுதி இன்னும் இந்த எல்லையில் இவ்வளோ பெரிய கிராமம், இப்படிப்பட்ட கட்டடம் கட்டின்னு உக்காந்துருக்கிறா. இவர்களுக்கு இப்போ தான் பஸ்ஸு வந்திருக்கு, இப்போ தான் வாய்ப்பு இருக்குது, ரோடு இருக்குது. அப்போனா இவங்க எத்தனை காலம் முன்னாங்க இங்கே குடியிருந்திருக்கிறா, இவர்கள் தலைமுறை எப்படி வாழ்ந்திருப்பார்கள் என்றால் அப்படி தான் வாழ்ந்திருக்கிறார்கள். மலையிலும் சரி, இந்த வனாந்திர பூமியிலும் சரி, வறண்ட பூமியிலும் சரி, மனிதன் அதை குடியிருப்பின் எல்லையாய் நியமித்து வாழும் வாக்கியத்தை கத்த தந்திருக்கிறா. தேவ பிள்ளைகளே, மறந்து போக வேண்டாம். அதனால்தான் நாம் இந்த காலையில் வாசித்தோம். புதிய ஏற்பாட்டில் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வாக்கியத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் மனுஷ ஜாதியான யாவரையும் அவர் ஒரே இரத்தத்தால் தோன்ற பண்ணி பூமி மீதெங்கும் குடியிருக்க செய்தாராம். பூமி மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அப்படி குடியிருப்பின் எல்லையும் குறித்திருக்கிறார். உங்கள் குடியிருப்பின் எல்லை கர்த்தர் குறித்தவைகள் நம்புகள் என்று அநேக முறை சொல்லியிருக்கிறேன். எங்கே பிறந்தவங்க, எங்கேயோ வாழ்க்கப்பட்டோம், எங்கேயோ குடியிருக்கிறோன்பா. காரணம் நம்முடைய எல்லையை அவர் நியமித்திருக்கிறார். என் குடியிருப்பு எல்லையை கர்த்தர் இந்த இடத்தில் நியமித்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு எங்கே கர்த்தர் குடியிருக்க பண்ணினாரோ அங்கே மகிழ்ச்சியோடு குடியிருங்கள், மனநிறைவோடு குடியிருங்கள், மன சந்தோஷத்தோடு குடியிருங்கள். உங்கள் எல்லையை விஸ்தாரமாக்கட்டும் கர்த்தர். உங்கள் எல்லையை வலது பக்கம் இடது பக்கம் பெருகுவா என்று சொன்ன கர்த்தர் உங்கள் குடியிருப்பின் எல்லையை அவர் நியமித்தவர் என்பதை மாத்திரம் உணர்ந்தவளாய் நில்லுங்கள் என்கிறார். தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் உங்கள் மனது நான் எழுத வந்த ஏராளங்களை சுருக்கமாய் சொல்லிவிட்டு நான் போக விரும்புகிறேன். பூமியை பற்றி வேதம்தான் திட்டமாய் சொல்கிறது. வார்த்தைகளை நாம் அநேக காரியங்களை நாம் படிக்கலாம். அவர் திட்டமாய் சொல்கிறார். அவர் சொல்ல வந்தது யாதெனில், இந்த பூமி நான் உண்டாக்கினதினால் உண்டாயின. 44ஆம் அதிகாரம் ஏசியா புத்தகம் 24ஆம் வாக்கியத்தை பாருங்கள். ஏசியா மூலமாய் தேவன் தம் படைப்பை பற்றி சொல்கிறார். 44 தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், ஒருவராய் வானங்களை விரித்து, நான் ஒருவராய் வானங்களை விரித்து, நானே பூமியை பரப்பினவர். ஆமாயா, இது தானா உண்டாகலை. இன்னொரு 2 கோலை இடிச்சு துண்டு உண்டிச்சு பூமி உண்டாயிச்சுன்றான். எப்படிடா அந்த கோலை யாரை உண்டாக்கணும்? நான் அது இல்லைங்க, அது தானாக உண்டாச்சு. விஞ்ஞான உலகம் தண்ணியை குழப்பிக் கொள்வது, மக்களையும் குழப்பிக் கொண்டு இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் திட்டமாக சொல்கிறார், நான் பூமியை பரப்பிடுவேன். இந்த அந்தரத்தில் இருக்கிற பூமி அந்தரத்தில் தான் இருக்கா? அஸ்திபாரம் இல்லையா? அஸ்திபாரம் இல்லையா? அஸ்திபாரமாய் கர்த்தர் கடலை நியமித்தேனுங்கிறார். 24ஆம் அதிகாரம் நீங்கள் 24ஆம் சங்கீதம் 2ஆம் வாக்கியத்தில் சங்கீதக்காரன் இதை சொல்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இந்த பூமிக்கு அஸ்திபாரமாய், அப்போ இது அஸ்திபாரம் பட்டது தான். ஆனால் தண்ணி மேலே தான் நிற்குதுன்றார். தண்ணிக்கு மேலே ஸ்தாபிச்சிருக்கிறார். இட் இஸ் ப்ரூவன், கதை இல்லை. அப்போ அந்தரத்தில் இருக்குதுன்றீங்க. அப்புறம் எப்படியா இருக்குன்னா, முற்றிலும் 3 பங்கும் எங்கே தான் இருக்கின்றால் கடல் தான். நான் சொன்னேன், புதிய வானம் புதிய பூமி உண்டாக்க போகிறார்கள், அதில் கடல் கிடையாது. இந்த பூமியே இன்னும் எவ்வளோ தூரம் போக முடியலங்க. அங்கே போனால் பார்க்குறோம், இங்கே போகிறோம். தமிழ்நாட்டிலே காலை சுற்றி மொக்கல. நமக்கு அவ்வளோ எல்லைகள் தமிழ்நாட்டிலே இருக்குது. அதில் பூமியை பரப்பினவர், அந்த பூமி கடலே இல்லாத பூமி புதிய வானம்னா பரவ எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்க. 3 பங்கு கடல்,
கொண்ட பூமி, ஒரு பங்கு இருக்கிற பூமி இவ்வளோ பெருசாய் மனிதன் வாழும்படிக்கு விஸ்தாரமாக இருக்குது, இவ்வளோ இடம் காலியாக இருக்குது, அவ்வளோ இடம் காலியாக இருக்குன்றலாம் சொல்கிறீங்களே, அப்படிப்பட்டதாக இருக்குமானால் அந்த புதிய வானம் புதிய பூமியின் நிலையை உங்களுக்கு சிந்தித்து காண்பிக்க எனக்கு நேரமில்லை. நான் அங்கே போக வருவோம். இப்போது சொல்லுகிற காரியங்களை சிந்தியுங்கள். தேவன் சொல்கிறார், நான் பூமியை பரப்பினவர் மாத்திரம், பெருமையாக இருக்கிறது நான் சிருஷ்டிக்கலப்பா, உனக்கு செய்து பறைத்து கொடுத்த இந்த பூமி கடல் மேல் அஸ்திவாரப்பட்டு இருக்கிற பூமி. இந்த பூமியை காரியங்களை வேதம் திட்டமாய் சொல்கிறதை மறக்காதீர்கள். இந்த பூமிக்கு அஸ்திவாரமாய் தேவன் வைத்திருப்பது யாதெனில் கடல் தான். 136 சங்கீதம் 6 வாக்கியம். தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கதை இல்லைங்க, அதுதான் சொல்கிறேன். தண்ணீர் மேல் பூமியை பரப்பி இருக்கிறார், இதான் உண்மை. வேதம் அதை நமக்கு திட்டமாய் சொல்லி கொண்டு இருக்கிறது. எந்த வேதமும் இதை நமக்கு விளக்கல. உலகில் ஏராள மத புத்தகங்கள் இருக்கிறது, அவைகள் நமக்கு சொல்லி காண்பிக்கவில்லை. ஏதோ கதையாய் காவியமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எவனோ சொன்னால் அதை நம்பி நீ ஓடுறான் என்றல்ல. என் கையில் ப்ரூஃப் இருக்கையா. நேற்று வேத வகுப்புக்கு போயிருந்தேன் செங்கல்பட்டில். ஒரு புதிய வாலிப பெண்மணி வந்தார். எல்லாரும் அங்கே கேள்வி கேட்குற, யாரெல்லாம் அந்த பெண்மணி தான் கேள்வி கேட்குறா. நல்லதாம்மா, நீ கேள்வி கேட்பது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேள்விக்கெல்லாம் பதில் இங்கே இருக்கு. ஏதோ கற்பனைக்கு நாம் செய்யலை. பைபிள் யாவனும் சொன்னால் புதுத்துனா கடைதை யாவனோ எழுதின லெட்ரு இது வேதமாயிடுச்சு அல்ல. இது தேவன் எழுதின கடிதம். அதை மனிதனை பயன்படுத்தினார். மனிதன் காரியங்கள் அல்ல, தேவன் எழுதினது, எனக்கென்று கொடுத்த பொக்கிஷம் இது. அதனால்தான் வேதாமத்தின் பொக்கிஷத்தை அறிந்து கொள்ளுகின்ற அந்த பாடத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன் அவளுக்கு. தேவ பிள்ளைகளை, இந்த காலையில் நான் உங்களுக்கோடு கொண்டு வந்த காரியம் யாதெனில், இந்த பூமியை பற்றி ஏராளங்களை பேசிக்கொண்டே இருக்கலாம், அவைகள் அல்ல என்று செய்தியின் தாற்பயம். ஆனால் இந்த பூமியை பற்றி நாம் தெளிவாய் உணர்ந்து கொள்வோம். பேதுரு விளக்குகிறார் பாருங்க, இதே காரியத்தை உறுதிப்படுத்துகிறார் பாருங்க. 2 பேதுரு 3 வாக்கியத்தில், தண்ணீரின் மேல் பூமியை பரப்பினர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்றாரே. ஆகையால் இந்த பூமி அஸ்திபாரமாய் தண்ணீர் உண்டு. 2 பேதுரு 3 பூர்வ காலத்தில் வார்த்தையினாலே வானங்களும் இங்கே வாசித்தீங்க. கவனிங்க, பூர்வ காலத்தில் பூமி மேல் நிலை கொண்டிருந்தது இந்த பூமி, அப்படிதானே? அப்புறம் பூமி தண்ணீரினால் அழிஞ்சி சென்றார். தேவாவியான ஜலத்து மேல் அசுவாகி கொண்டிருந்தார். அப்போது நோவ காலத்தில் அழியல, அதுக்கு முன்னாலே அழிஞ்சுதான் இருக்குது. எப்படிங்க இதெல்லாம் ப்ரூஃப்லாம்? இது ஆண்டவர் இதை விளக்கிறதுக்கு இந்த வேதம் எழுதலை. அதனால தான் சொன்னால், மறைவானவைகள் என்னுடையது, அதை நீ போய் ஆராய்ச்சி பண்ணிக்க வேண்டியது இல்லை. அதனால தான் ஜீவராசிகளாக சொல்கிறான், 300-2000 கோடி முன்னால் இந்த ஜீவராசி இருக்குது, அது 1000 கோடி ஜீவராசி இருக்குது. இது அதை சொன்னார், வானம் பூமியும் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தா. அடுத்த ஸ்டேட்மெண்ட் 2வது வசனத்துக்கு பல கோடிகள் இருக்கட்டும் ஐயா, எனக்கு தெரியல. பூமி ஒழுங்கின்மை ஆயிடுச்சு. அப்போது நமக்கு தெரியும், வானமண்டலத்தில் தூதர்களுக்கு சண்டை வந்து தூதன் தள்ளப்பட்டான். இதெல்லாம் பைபிள் நமக்கு போதுமான ஆதாரத்தை நமக்கு தரல. சில வாக்கியங்கள் சொல்வதை இதை நம்புகிறோம். அதை நம்ம 28 அதிகார எசேக்கியேலில் படிக்கிறோம், ஏசாயா 14 அதிகாரத்தில் பார்க்குறோம். தேவதூதன் லூசிபர் தள்ளப்பட்டான் என்பதெல்லாம் பைபிள் சொல்லுது. ஆனால் அவைகளை நாம் அங்கே போகலை. ஆனால் ரோமர் 5:12 நீங்கள் பார்ப்பீனால் ஒன்று புரிந்து கொள்ள முடியும் என்று நம்புகிறேன். என்ன புரியும் பாருங்க. ஒரே மனுஷனாலே பாவமும் கரெக்டா உலகத்தில் அப்போதான் என்ட்ராவதான். அப்போ உலகத்து வெளியே இருந்தது பாவம். என்ட்ரான டேட்டு ஆதாம் வழியா உலகத்துக்கு உள்ளே வந்துச்சு. அதுக்கு முன்னால் உலகத்துக்கு வெளியே தான் இருந்துச்சு பாவம். அப்போ பாவம் எங்கே நடந்துச்சு தெரில, எப்போ நடந்துச்சு தெரில. இது நமக்கு ஒன்று தெரியுது, தேவதூதர்கள் தள்ளப்பட்டார்கள், ரைட், அது நமக்கு தெரியல. அதெல்லாம் போய் விளக்கிறதுக்கு நான் இங்கே வரல. ஆனால் ஒன்று தெரியுது, உலகத்துக்குள்ளே என்ட்ரு ஆச்சு. அப்போ தான் வெளியே இருந்துச்சுன்னு தானே அர்த்தம்.
ஒருத்தருக்கு பெல் அடிச்சாரு, நீங்கள் போய் கூட்டின்னு வந்துட்டீங்களா, எது எடுத்துன்னு வந்தீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வெளியே இருந்தாங்கன்னு அர்த்தம், யாரோ நம்மளை கூப்பிட்றாங்க. உலகத்துக்குள் என்ட்ராச்சு, அப்படி தான் படிச்சீங்க. நானா சொன்னேன்? இல்லை, உலகத்துக்குள் பிரவேசித்தது. அது வரைக்கும் உலகத்தில் பாவம் இல்லை. ரோமர் 5:12. அப்போது அதுதான் படிச்சுன்னுக்கிறோம். அந்த பிள்ளைங்களே, உலகத்தில் பிரவேசித்ததுன்னா என்னங்க அர்த்தம்? தமிழ் எனக்கு தெரியாது, எனக்கு தமிழ் கோளாறு தான், இலக்கணம்லாம் நமக்கு தெரியாது. பிரவேசித்து என்றால் வெளியே இருந்ததுன்னு அர்த்தம், அப்படி தானேங்க அர்த்தம். உலகத்துக்குள் என்ட்ராயிடுச்சு அந்த ஒரு மனிதனா, உலகத்துக்கு வெளியே இருந்து பாவம். சரி, கவனிப்போம், அங்கெல்லாம் போக வேண்டாம். அதனால சொல்கிறேன், இந்த பூமி ஒழுங்கின்மையானதுக்கும் வெறுமையானதுக்கும் பல காரணங்கள் இருக்குது. அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணணுன்னு போக வேண்டிய தேவனில்லை. என் ரட்சகர் வந்தார் ஐயா, எனக்கு ரத்தம் சிந்தினா, அவர் ரத்தம் என்னை கழுவிச்சுன்னா நான் நித்தியத்துக்கு போயிடுவேன். அங்கே போய் நான் விலாவரியாக கேட்டுவேன், அவர் எனக்கு பெருமையாக ஹிஸ்ட்ரி விளக்குவார். இப்படிலாம் நடந்துச்சுடாப்பா, காட்சி போட்டு தரேன்றார். நீ நான் நியூசிலாந்து பார்க்கலன்னு ஆசை வருத்தப்படுற, ஆஸ்திரேலியா பார்க்கலன்னு வருத்தப்படுற, எல்லாம் என்கிட்ட ஒரிஜினாலிட்டி வச்சுருக்கிற. நீ பார், இப்படி தான் இருந்துச்சு பூமி. அங்கெல்லாம் போகலையா, அங்கெல்லாம் பார்க்கலையா, அண்டார்டிகாவில் பார்க்கலையா, இதை பார்க்கலையா. அவன் கவலைப்படாதரா ஃபினிக்ஸ்ன்றார். அங்கே வரத்துக்கு மாதிரி ரெடி ஆகிக்காவு தான். இங்கே போகலையே அங்கே போகலையெல்லாம் வருத்தப்பட்டினா ஒரு பிரோஜனம் இல்லை. அது இத்தனையும் நான் உனக்கு காண்பிக்க காத்திருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை மறந்து போக வேண்டாம். இதெல்லாம் காண்பிப்பாரெல்லாம் கேட்பீங்க, எனக்கு தெரியாது. இதுதான் பண்ணிக்க, இப்படி பைபிள் இருக்கா, இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் இல்லையா. என் தேவனை நான் நம்புகிறேன். என் ஏக்கத்தை எல்லாம் தீர்க்கும் தேவன். தேவ பிள்ளைகளே, இந்த காலையிலே நான் உங்களோடு கொண்டு வந்ததான வார்த்தை, தேவன் பூமியை புதிதாக்குகிறார். தேவன் பூமியை என்னவாக்குறாரா? அப்படிதான் படிச்சீங்க, பூமியை புதிதாக்குறார். அவர் சொன்னார், நோவா காலத்துக்கு பின்னால் வெளியே வந்தவன் அவர் சொன்னார். என்ன சொன்னார்? ஆதியாகமம் 8:22. இனி இந்த பூமியில் என்ன நடக்காது வாசிங்கள். ஆதியாகமம் 8:22. விதைப்பு அறுப்பு, சீதளம் உஷ்ணம், கோடைக்காலம் மாரிக்காலம். இது சீசன்ஸ். ஐ won't break that. No more. I won't break it. பூமி ஃபுல்லாக மழையினால் தண்ணி நிறைந்த போது எங்கள் கோடையும் வரல, உஷ்ணமும் இல்லை, என்ன இல்லை, எல்லாம் மாறி போச்சு. ஆனால் மீண்டும் ஆண்டவர் சொன்னார், இல்லை, நான் இனிமேல் இதை மாற்ற மாட்டேன். சீசன், காலங்களை நியமித்த தேவன். இந்த பூமிக்கு என்ன நியமித்திருக்கிற தேவன்? காலங்களை நியமித்த தேவன். இந்த காலங்களை நியமித்ததினால் அந்த காலங்கள் மாறாது என்று தேவன் சொல்கிறார். அப்போ சில வேளை அவர் மாற்றும் போது புரிந்து கொள்ளணும். அவருடைய கோபமோ அல்லது அவருடைய எரிச்சலோ அவருடைய எதிர்ப்போ அல்லது என்றால் அவருடைய எச்சரிக்கையோ ஒன்று நடக்கிறது என்று மாற்ற நினைக்கணும். தேவ பிள்ளைகளை, அவருடைய காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது, அவருடைய படைப்பு, அவர் ஞானமாய் படைத்த அவருடைய படைப்பின் காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறார், பூமியில் திட்டம் பண்ணி கோடை காலத்தையும் மாரி காலத்தையும் உண்டாக்கிற கர்த்தர். 74ஆம் சங்கீதம் 17ஆம் வாக்கியம் சொல்கிறது. 74ஆம் சங்கீதம் 17ஆம் வாக்கியம். தேவ பிள்ளைகளை மறந்து போக வேண்டாம். என்னங்க வாசிடுங்க? 17. பூமி எல்லைகள் எல்லாம் திட்டம் பண்ணினேன், கோடை காலத்தையும் மாரி காலத்தையும் அவர் உண்டாக்கினார். அவர் தான் உண்டாக்கிறார். கோடை காலம் ஒன்று இருக்கு, மாரி காலம் ஒன்று இருக்கு. தேவன் சொன்னா அதனால சொன்னார், விதைப்பு அறுப்பு, விதைத்த பின்பு அறுக்கிற, சீதனம் உஷ்ணம், கோடை மாரி காலம், பகல் இரவு, இப்படி காலங்களை பிரித்தது தேவனை நாம் பார்க்கிறோம். அதனால் இந்த காலையில் நாம் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற காரியம், இந்த பூமியில் நாம் காலங்களை புரிந்தவர்களாக இருப்போம். அதனால் இயேசுவின் வருகையின் காலத்தை புரிந்தவர்களாகவும் வாழ்வோம். ஏதோ நடக்குங்க, இஷ்டமாக நடக்கு, என்ன இஷ்டமாக நடக்கு, இஷ்டமாக ஒன்றும் நடக்கலை, எல்லாம் அவர் திட்டத்தின் மேல் நடக்கு. அவர் திட்டத்தை, பூமியை பகுத்தார். அப்போ யார் எந்த காலத்தில் பகுத்தாரா? பேலேகு. பரவாயில்ல, என்ன பறித்தாங்க? பேலேகு பிறந்தபோது பூமி என்ன செய்யப்பட்டது அப்படின்னா, ஒரே தட்டையாக இருந்த பூமி கண்டமாய் பிரிந்துச்சு. 5 கண்டம் பார்த்திருந்தோம்.
நான் பச்சு வர 7ஆம் கிளாஸ் பச்சா இருந்தால் 5 கண்டம், இன்னைக்கு 7ன்றான். ஏனோக்கு கேட்டிங்கன்னா 7ன்னுவான். நாளைக்கு எத்தனை கண்டம் இருக்குதுன்னு தெரில. அப்பப்போ அவர் பகுத்தினே தான் இருக்கிறார். திடீர்னு சுனாமி வருது, கட்சி தீ உண்டாயிடுச்சுன்றான். இது யாருக்கு சொந்தம்? 2 பேர் போட்டின்னுக்கிறாங்க, அது அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன்றான். இதை மீட் எடுக்கிறேன்ட்டு ஒருத்தவங்க அரசியல் பண்ணிடுறான். எதனா மீட் எடுங்கடா, இருக்க பூமிக்கு இங்கே ஒழுங்காக நடத்த மாட்டேன், இருக்காது மீட் எடுத்து என்னத்தை பண்ண போகிறேன்னா ஆட்சி பண்ண போகிறேன்னா எனக்கு தெரில. சரிங்க விடுங்க, அதெல்லாம் எனக்கு அரசியல் பேச என் கையில் நேரம் இல்லை. ஆனால் பூமி அவர் என்ன செய்தாராம்? பகுத்தார். இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை, கதை இல்லை. அப்போது ஒரே இதுதான் இருந்தது, இப்பொழுது கண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் கதை அல்ல, நம்முடைய வாழ்க்கை. ஆண்டவர் அதை திட்டமாய் சொல்கிறார். அதை சொல்கிறார். 1:19 நீங்கள் படிக்கிறீங்க. அந்த சொன்னாங்க பாருங்க, அந்த ஆதியாகமம் 10:25 அந்த பேலுக்கு பிறந்தபோது பூமி பகுக்கப்பட்டது. அதை 4ஆம் புத்தகத்திலும் கர்த்தர் எழுதி வைத்து சொல்கிறார். 1 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஏபேருக்கு 2 குமாரர் இருந்தார்கள். ஒருவன் பேர் பேலேகு, ஏனெனில் அவன் நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. ஆமாம், அவன் பூமி என்ன செய்தான்? இதையெல்லாம் கதையால் அன்றொடுக்கவில்லை. இப்போ இந்த பூமியை குறித்து வேதம் தான் மாத்திரம்தான் திட்டமாய் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் நாம் அவரை நம்புகிறோம். சரிங்க, இந்த பூமி பற்றி நான் தெரிஞ்சு என்ன நன்மை பட போகிறேன்? பூமியை பற்றி விஸ்தாரிக்க நான் வரல. இந்த செய்தியின் தாற்பயம் அங்கும் ஒரு பங்கு இருக்குது தான். என்றாலும் இதிலிருந்து இன்னும் பல விஷயங்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆறெல்லாம் நான் பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டுருக்கிறேன். இந்த பாலாற்றில் தண்ணியே வர மாட்டேங்காங்க. நான் கூட வரவங்களாம் கேட்பாங்க, நாங்கள் பாலாறு தண்ணி வந்தால் சென்னை மூழ்கி நான் இதே கம்பெனி போ நாங்கள். பாலாற்றில் தண்ணி வந்துச்சுன்னா சென்னையில் வெள்ளம்னு அர்த்தம். ஒழுங்காக இருக்கிற அமைதியாக இரு. பாலாற்றில் தண்ணி வரும்னு கேட்டினா, பாலாற்றில் தண்ணி போகும் போதெல்லாம் சென்னை மூழ்கி இருக்கும். அதுதான் உண்மை. இப்போ அந்த ஆறு எப்படி உண்டாக்குனாரா? ஏன் உண்டாக்குனாருன்னா தெரியல. எப்படி உண்டாகுது ஆறு? இல்லைங்க அது தானாக உண்டாச்சு. இல்லை, வேதம் என்ன சொல்லுது பாருங்க. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்கள் வேகமாய். ஆபகுக் புத்தகம் 3ஆம் அதிகாரம். பூமி அவர் 19 பாருங்க. பூமியை வெடிப்பாக்கி, கடைசி வசனம் இல்லையா? 3 ஆபகுக். இல்லைங்கள, பூமியை வெடிப்பாக்கி ஆறுகளை உண்டாக்கினார் இருக்கா? அந்த வார்த்தை 19 பாருங்கண்ணே. அதுதான் 9 தானே? அதான் நான் சொன்னேன். ஆணையிட்டு கொடுத்த வாக்கின்படியே உம்முடைய வில் நாயற்றப்பட்டதாக விளங்கினது. லேசா சேலா, நீர் பூமியை பிளந்து ஆறுகளை உண்டாக்கினீர். நீ பூமியை பிளந்து என்ன பிளந்து? பூமியை பிளந்து ஆறுகளை. அவர் ஆறை உண்டாக்குறாரு. எந்த ஆறு? இன்னும் இந்த ஆறு அங்கே தொடங்குது, இந்த ஆறு இப்படியே போய் எங்கே முடியுது? எல்லாம் ஆறும் கடல் தான் போய் முடியும். அது ஆண்டவர் நியமனம். ஆனால் வேதம் சொல்லுது, அவர் பூமியை வெடிப்பாக்குனா அது ஆறு ஆகிதான். இப்படி தான் ஆறுகளை அவர் உண்டாக்கி இருக்கிறார். இந்த ஆறுகளை ஏன் உண்டாக்குனாருன்னா, சகல ஜீவராசிக்கும் வனாந்திரத்திலும் நாரை கொக்கு முதலாய் கோட்டான் குஞ்சுகள் முதலாய் என்னை துதிக்கும். நேற்று கொஞ்ச நேரம் டிஸ்கரிச்ச பார்த்துருந்தேன். அப்போ எனக்குள்ளே ஒரு மனசு வந்துச்சு, இந்த செய்தி நான் எடுக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ ஜீவராசிக்கு யார் ஆகாரம் கொடுப்பா? கொடுத்துன்னு தான் இருக்கிறாங்க. அவன் சொல்கிறான், ஒருத்தன் ஒரு யானை ஒரு நாளைக்கு 120 லிட்டர் தண்ணி குடிக்கொண்டான். எங்கே போகடா தண்ணி? என்னை கொடுக்க வச்சா எங்கே போகிறது நான்? அவ்வளோ ஆறை உண்டாக்கி அந்த கடல் அந்த ஆறு வத்துற போது அந்த மிருகம் தத்தளிக்கிற தத்தளிப்பெல்லாம் அவன் காட்சிப்படுத்தி இருக்கிறான். அப்படியே விட்டுல ஆண்டவர். மீண்டும் அந்த ஆறு திரும்பியும் பிரவாகித்து ஓடும்படி செய்கிறான். மீண்டும் பச்சை பசுர் ஆகிறது. எதை மிருகங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கெல்லாம் அவர் ஞானமாய் படைத்தவர், ஞானமாய் பூமியை பரப்பினவர், ஞானமாய் அதுக்கு ஆகாரம் கொடுத்து கொண்டிருக்கிறவர். என்னையே புதுப்பிக்க மாட்டார். என் வாழ்க்கையில் ஒரு புதிய ஓட்டம், நீரோட்டம், வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் ஊற்றுகள் திறக்கத்தக்க கர்த்தர் இருக்கிறார். இந்த பூமியை ஜீவராசிகளுக்காக அப்பப்போ ஒரு புதிய ஆறை உண்டாக்கி அதுக்கான காரியத்தை தருகிறவர், என்னை நேசித்து எனக்கு ஜீவன் கொடுத்து என்னை ரட்சித்திருக்கிறவர் எனக்கான வழியை திறக்க மாட்டாரா? எனக்கான வழியை திறக்க மாட்டாரா? அந்த நம்பிக்கை, அந்த தைரியம், அந்த திடன் நம்மில் வர வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
ஏசியான் தீர்க்கன் சொல்கிறார் பாருங்கள். 41ஆம் அதிகாரம் ஏசியா புத்தகம் 41ஆம் அதிகாரம் அதன் 18ஆம் வசனம். என் அன்புக்குரியவில்லை, இந்த காலைகளில் நான் மேடுகளில் ஆறுகளையும் உயர்ந்த மேடில் என்னவா இருக்கா? மலை மேடு மேடில் ஆறு இருக்கு. நம்ம இங்கே இப்படி நம்ம போனது இன்னும் ஒரு ஊட்டி போயிருக்கிறீங்க, கொடைக்கானல் போயிருப்பீங்க, இன்னும் பல மேலே மேடுகளுக்கு நம்ம போகல. எங்கிட்டே கிராம சகோதரி வர சொல்லுவாங்க, ஐயோ மேடுனா நான் வரமாட்டேன், மலைக்கெல்லாம் நான் வரமாட்டேன்னு வாங்க. அம்மா மூலியம் போகலான்னா நீ வேணா போயிட்டு வாங்க. அப்போ சில பேருக்கு அந்த மேடுகள் மயக்கம் வரும். ஆனால் அந்த மேடுகள் மேல் மலைகள் மேல் என்ன உண்டாக்கிறாரா? வாசிப்போம். பள்ளத்தாக்கு நடுவில் ஊற்றுகளை உண்டாக்கி வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாகும், வனாந்தரம் கூட தண்ணீர் தடாகமாக்கி வறண்ட பூமியை நீக்கேனிமாக்கி வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திரங்களிலே தேவதாறுகளையும் தேவதாறு விருஷங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். ஆமாம், இந்த அமேசான் காட்டில் போய் பாருங்கன்றார். அதுதான் போனால் தொலைஞ்சிருவா, ஒழுங்காக மெதியாருன்றார். அது வேற ஒரு காட்சி எடுத்துருக்காங்க. அங்கே இருக்கு, நீ இந்த பார்த்துக்கிற, அதை பார்த்தியா, இதை பார்த்தியா, அப்படி இருக்கு. அது ஆண்டவர் அப்படி சொல்கிறார். அதெல்லாம் கதையல்ல ஆண்டோடைய பிள்ளைகளை. எங்கோ இருக்கிற இடத்துல எங்கேயா மழை, இந்த இடத்துக்கு மழை எதுக்குன்னா அங்கே பூமி விளையணும், அங்கே ஜீவராசி இருக்குது, அதுக்கு வேண்டிய தேவைகளுக்கு இருக்குது என்றெல்லாம் காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பட்சத்தில் அந்த ஜீவராசின் மேல் கருத்தை வைத்த தேவன், என்னை விலைக்கு வாங்கின கர்த்தர், என்னை அவருடைய பிள்ளை என்று சொல்லியிருக்கிற கர்த்தர் எனக்கான பாதையை புதிதாக்கி தந்து என் பூமியை புதிதாக்குறது போல் என் வாழ்விலும் புதியவைகளையும் நேர்த்தியானங்களையும் செய்வார் என்று எனக்கு நம்பிக்கை இருக்குது என்று சொல்லுகிறார். நம்புங்கள். 43ஆம் அதிகாரம் ஏசியா புத்தகத்தில் படிப்பீர்கள். அறிந்தவள் நம்புகிற 43, 19, 20ஆம் வசனத்தில் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்களா? நான் வனாந்தரத்தில் வழி அவாந்திரவெளியில் ஆறுகளை உண்டாக்கி நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திரவெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். ஆமாம், எங்கே போவோன்னு நினச்சா எங்களுக்கு திடீர்னு ஒரு ஆற்றை உண்டாக்கி எங்களுக்கு தாகலாம் தீர்த்தீங்களேன்னு கோட்டாங்குஞ்சி சொல்தானே, நம்ம தான் சொல்ல மாட்டோம். எங்கே இருந்தது இந்த பாதை, எப்படி இருந்தது என் கையில், எனக்கு எப்படி இந்த வாழ்க்கை காரியங்கள் திறந்தா? கர்த்தர் நமக்கான ஊற்றையும் வழியும் திறக்க கொடுக்க நல்லவராக இருக்கிறார். பிலிவின் இல்லை என்று உலகம் சொல்லட்டும், வாய்ப்பு இல்லை என்று உலகம் நினைக்கட்டும், ஆனால் ஒரு நாளும் நீங்கள் நினைக்காதீர்கள். எங்கிருந்து என்று தெரியாது. காற்றடித்தால் காடை வந்து விழும். காற்றடித்தால் எது வந்து விழும்? காடை வந்து விழும். ஆண்டோடைய பிள்ளைகளே, இதுதான் நடந்தது, கதையல்ல. இவைகளெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க எனக்கு நேரமில்லை. அதனால் அவர் பூமியை வெடிப்பாக்கி அதை ஆறுகளை உண்டாக்கி, அந்த ஆறுகளை ஏன் உண்டாக்குறார் என்பதையும் வேறு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் பட்சத்தில் தேவ பிள்ளைகளாகி நாம் நமது ஜீவியத்தில் நினைவு கொள்ளுங்கள், நினைவில் வைத்து வாழுங்கள். இந்த காலவேளையில் இந்த பூமி அஸ்திவாரத்தை கொண்டிருக்கு. இந்த பூமி தண்ணீரை அஸ்திவாரமாக தான் கொண்டிருப்பதாக அறிந்து நினைவுங்கள். இந்த பூமியின் காரியத்தை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்க அதிக நேரம் இல்லை. ஆண்டுடைய பிள்ளைகளாகி நாம் 147ஆம் சங்கீதத்தில் கவனிக்கும் பொழுது 15லிருந்து ஒரு 18 வருஷங்கள் வாசித்து பாருங்கள். 147ஆம் சங்கீதம் 15லிருந்து 18. தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது. பஞ்சையை போல் உறைந்த மழையை தருகிறார், பஞ்சையை போல் உறைந்த மழையை தருகிறார். சாம்பலை போல் உறைந்த பனியை தருகிறார், சாம்பலை போல் உறைந்த பனியை தூவுகிறார். தமது கல்மழையை துணிக்கைகளாக்கி அனுப்புகிறார். அவருடைய குளிருக்கு முன்னாக நிற்பனியா? ஆமாம், நிற்க முடியலன்றான் ஜப்பான்காரன். பார்ப்பீங்க டிவியில், பார்த்தீங்களா? எப்போ அவனுக்கே அதெல்லாம் பழகினவன் தான். இன்னைக்கு பார்த்தா ஒன்றும் பண்ண முடியலன்றான். எதுக்கு அது வருது? எதுக்கு அதை பயன்படுத்துகிறார்?
எதுக்குங்க சும்மா இருக்கிற பூமி மேலே அவ்வளோ பனி துளியெல்லாம் தூங்கணும்? கேள்வி கரெக்டு தான் இப்போ ஃபிலிக்ஸு, கேள்வியெல்லாம் கரெக்டாக தான் கேட்குற. ஏன் வச்சுக்க ஏன் தூங்குறேன்? ஆண்டவர் சொல்கிறார். யோபின் சிநேகிதர்கிட்ட பேசினார். அவர் தாமே வந்து பேசும்போது சொன்னார், யோபின் புத்தகம் 38ஆம் அதிகாரத்தை, என்னடா பேசுனீங்க நீங்கள் வந்து என்னையும் பற்றியும் புரிஞ்சுக்கல, யோபியும் பற்றி புரிஞ்சுக்கல, என்னவோ வருஷத்துக்கும் உங்கள் வாயில் வந்ததெல்லாம் பேசிட்டுங்கிறீங்க. உங்களுக்கு என்னடா தெரியும்? காட்டு மிருகத்துக்கு யார் ஆகாரம் தரா? என்னடா சொல்கிறீங்க? என்னெல்லாம் கேள்வி கேட்டுன்னு இப்போ நீங்கள் படித்த அந்த பூமியில் அந்த ஐஸ் கட்டி மழை பற்றி சொல்கிறார்ல, அவர் சொல்கிறார் பாருங்க 22 23. உறைந்த மழையின் பண்டகசாலை, உறைந்த மழைக்கு ஒரு பண்டகசாலை வச்சிருக்கிறார். வாசிப்போம். நீ பார்த்திருக்கிறியா? அதை வந்து என்னவோ எல்லாம் தெரிஞ்சவன் மாதிரி பேசுற, உனக்கு தெரியுமா? பார்த்திருக்கிறியா? அதெல்லாம் வாசிகள். ஆபத்து வரும் காலத்திலும் கலகமும் யுத்தமும் வரும் காலத்திலும் பிரயோகிக்கும்படி நான் அவைகளை வைத்திருக்கிறேன். எதுக்கு வச்சாரோ? பனியும் மழை. சண்டை போட போறல அணு ஆயுதம் கூட பயனாவாதான், விஞ்ஞானமும் ஒத்துக்குது. நீ அணு ஆயுதத்தை தூக்கி வந்து ஐஸ் கட்டில் போட்டால் வெடிக்காது. இவங்கெல்லாம் சேர்த்து வச்சுன்னு 3வது யுத்தத்துக்கு ரெடி ஆகிறான்னு ஒருத்தன் சொல்கிறான். ஈரான் மேலே நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறான்றான். ஈரான் மேலே ஸ்டார்ட் பண்ணால் ஈராக் ஒத்துக்காதுன்னும். ஈராக் ஒத்துக்காது சவுதி வருவானுவான். சவுதி வந்துச்சுன்னா என்ன சொல்லுவான்? இந்த சைடில் இருக்க முஸ்லீம் நாடெலாம் வரணுவான். அவன் என்ன சொல்லுவான்? எங்கள் கிறிஸ்டின் நாடு இதுன்னு சொல்லி எத்தனை கிறிஸ்டின் நாடு ஒன்று சேர்த்துச்சுன்னா எல்லாம் போயின்னு 3வது யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அணு ஆயுதம் போட்டினா, ஹிரோஷிமா போட்டல அன்றைக்கி, இப்போ போட்டினா பயனாகாது. காரணம் ஃபுல்லாக பனியாக கிடக்கு. பயனா யுத்த காலத்தில் நான் பிரயோகிக்கும்படிக்கு அதை நான் உண்டாக்கி இருக்கிறேன். அப்போ இவன் அணு ஆயுதம் தயாரிப்பானனும் அணு ஆயுதத்தை போடுவானனும் என் ஆண்டவருக்கு அப்பயும் தெரியும். அதனால் அவர் நீ கண்டுபிடிச்ச பிறகு தான் அவர் கண்டுபிடிச்சி எதையும் அனுப்புறதில்லை. நான் வச்சுருக்கிற விஷயம்லாம் உனக்கு என்னடா தெரியும்ன்ற. எதுக்கு புரோஜனம் இல்லாத இதெல்லாம் இல்லை, புரோஜனம் இருக்கப்பா. நான் வச்சிருக்கிற இந்த பொருள்லாம் குப்பையாக வச்சுருக்கிறேன். ஒருத்தன் வந்து இன்னும் இல்லையா, ஒரு பொருளுக்கு நிறைய விஷயம் இருக்குது, இதுக்கெல்லாம் நிறைய பார்ட்ஸ், இதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் பயனாகும் என்றால் மனிதனுக்கு அது புரியதில்லை. தேவ பிள்ளைகளை, இந்த காலையில் நான் உங்களுக்கு கொண்டு வந்ததான காரியம், கர்த்தர் இந்த பூமியில் வைத்திருக்கிற ஒவ்வொரு இடத்தையும் அதுக்கான செய்கிற செய்கைகளும் கதையும் அல்ல, காவியம் அல்ல, அது ஒவ்வொருக்கும் தருது ரீசன் பிகைண்டார். அதனால் நீங்கள் வாழ இந்த பூமியின் மேன்மையை, ஆச்சரியத்தை, அதிசயத்தை புரிந்து கொள்ளுங்கள் என்கிறார். ஒரு காலத்தில் இந்த பூமி தட்டன்னு தான் நினச்சிருந்தான். அப்படி தானேங்க? அப்படியே நடக்காது, போய் பள்ளத்தில் விழுந்துருவோம், ரொம்ப தூரம் போகாது. ஏன்னா அப்படி தான் தெரியுது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியும்? கடலில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அதுக்கப்புறம் என்ன இருக்குங்க, ஒன்றுமே தெரியல, பள்ளம் போலகுது. தான் மனிதன் நினைத்து கொண்டு இந்த காலங்கள் உண்டு. ஆனால் இந்த விஞ்ஞான உலகம் நிரூபித்திருக்கு பூமி எப்படி இருக்கு. ஏசியா 40:22. Book of Isaiah chapter 40 verses 22. Open that and read it. தேவ பிள்ளைகளே, Book of Isaiah chapter 40 verses 22. தேவ பிள்ளைகளாகினா பூமியின் உருண்டையின் மேல், பூமி எப்படி இருக்கா? உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். வாசிப்போம். அதன் புலிகள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறார்கள். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக இருக்கிறார். அவர் மெல்லிய வானங்களை மெல்லிய திரை போல விரித்திருக்கிறாரா? எத்தனை திரை இருக்குன்னு ஒன்றும் கண்டுபிடிக்கல மனுஷன். எத்தனை வானம் இருக்குன்னு தெரியல. நான் 3ஆம் வானம் போனேன்றா நம்ம கோவில், 7 வானம்ன்றா ஒன்றுத்தவர். எத்தனை வானம் இருக்குன்னு தெரியல. வானாதி வானங்கள் கொள்ளாதவர். நீ பார்க்குற இந்த ஒரே வானத்தை மாற்றணும் கதை விட்டுன்னு. அதனால் பூமியை வானங்களை திரை போல விரித்திருக்கிறார். பூமி எப்படி இருக்கா? உருண்டை. எப்போ சொல்றார் ஏசாயா? கிறிஸ்து இந்த உலகில் வருவதற்கு 700 ஆண்டு முன்னாலேயே. உங்கள் குரானில் காட்டுறா இப்படி வருனா ஒன்று சொல்கிறா. நான் குரான் வைத்துக்கிறேன். எங்களுக்கு நபி நாய்க்கு சொல்லிட்டாரு, நாய் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாரு. அது விட்றாப்பா, நாய் வளர்க்குறது வானா வளர்க்க இல்லை, நாய் அப்படியே கிருமி வந்துடும். அதனால தான் நாயை பற்றி அவர் சொல்லிக்கிறார். நாய் சொல்லக்கூடிய நான் வாழ பூமியை பற்றி சொல்லியாரா நபி? அதெல்லாம் நீ இந்த பூமியை பற்றி இந்த வேதம் சொல்வது போல எந்த வேதங்களும் சொல்லப்படலை. ஏதோ இது திணிக்கப்பட்ட வார்த்தை இல்லை.
திடீர்னு ஒருத்தர் சேர்த்துக்கின வார்த்தை இல்லை இது. ஏசாயா 700 ஆண்டுக்கு முன்னால் கிறிஸ்து உலகில் வருவதுக்கு முன்னாடி சொன்னார். 18ஆம் நூற்றாண்டில் மெக்கலான் கண்டுபிடிச்சான் பூமி உருண்டைன்னு. அதனால் ஆண்டுடைய பிள்ளையில் இது பூமி வட்டமான பூமி. என்ன பூமி இது? வட்டமான பூமி தான். இந்த பூமி வட்டம்னா ஒன்று என்ன இருக்கும்? ரேடியஸ் இருக்கும். மேக்ஸ் டீச்சர் சொல்லுவாங்க சர்க்கிள் ஆஃப் த ரேடியஸ் டெல் த ஃபார்முலா 5/2 ஒன்றுங்களா? 5/2 ரைட். சரி, கத்திர ஸ்தோத்திரம். அதெல்லாம் படித்து 2 மார்க் எடுத்து தான் பாஸ் பண்ணி வெளியே வந்துட்டோம் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்டா, இப்போ ரேடியஸ் சிட்டி எதுன்னு சொன்னால் உலகம் சொல்கிறது எருசலேம். உலகம் என்ன சொல்லுது? உலகத்துக்கு மைய பட்டணம் என்று சொல்வீர்களானால் அந்த மைய பட்டணம் எதுவென்று எருசலேம். சாலமோன் ஞானி சொன்னார் பாருங்க, ஞானம் பேசி கொண்டிருக்கிற வார்த்தை அது ஞானம் சொல்கிறது. 8ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 27. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர் வானங்களில் படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர சாலத்தை வட்டணைக்கையில் அப்படின்னா என்ன பண்ணாரு? சர்க்கிள் பண்ணிக்கிறார். அது பாட்டு இஷ்டத்துக்கு ஓடல. பூமியை சுற்றி தண்ணி ஓடினுக்குது. தண்ணி மேலே பூமி இருக்குன்ட்டு அதுதான் படித்தோம். அப்போ சுற்றி வட்டம் நீத்து இருக்கிறார். அதனால தான் மெக்கலால் கண்டுபிடிச்சான் பூமி உருண்டுன்ட்டு. அவன் கப்பல் ஏறி எங்கே ஸ்டார்ட் பண்ணானோ அங்கேயே கரெக்டாக திரும்பி வந்துடுச்சுடா. இங்கே வந்துட்டா இந்த ஆட்டோக்காரை சுற்றி காட்டுங்கிற மாதிரி இல்லை. அவன் கரெக்டாக இங்கேயே தான் வந்துட்டான். பூமியை சுற்றி அவன் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அங்கேயே வந்துட்டதுனால தான் அவன் சொன்னான் இந்த பூமி உருண்டையாக இருக்குது. நான் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு திரும்பி வந்துட்டுக்கிறேன். அப்போனா பூமி உருண்டை இன்னும் சொன்னால் 18ஆம் நூற்றாண்டில் நம்ம கிறிஸ்டின் தான் போய் அடிக்க கொல்ல போச்சு. எங்கள் கடவுள் பச்சை தட்ட பூமியை நீ அந்த உருண்டைன்னு சொன்ன என்று கேட்க போச்சு. ஆனால் பைபிள் தெளிவாக சொல்லியிருக்கு, இந்த பூமி என்னவாக இருக்கான்? வட்டணித்து இருக்கிறார். வட்டமாய் வணைந்து இருக்கிறார். மறக்காதீர்கள். அநேகர்கள் சொல்ல என் கையில் நேரமும் இல்லை, அது என்னுடைய காரியமும் இல்லை. அதனால் அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான என் தேவன் எனக்கான ஆச்சரியமானது செய்வார். இந்த பூமியின் ஆச்சரியங்களை விவரிக்க என் கையில் நேரம் இல்லை, விவரிக்க எனக்கு வார்த்தையின் காலங்கள் இல்லை. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், இந்த பூமியை பற்றி இந்த உலகில் வேறு ஒருவரும் சொன்னது இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட அவ்வளோ நேர்த்தியான பூமி என்ன சொல்கிறாரு? அழிந்து போயிடுறார். என்ன செய்யணும்? இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கிற இல்லை, இதுக்கு ஒரு டைம் வச்சுருக்கிறேன். அன்றைக்கி இந்த பூமிக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த பூமின்லாம் நீ பேச முடியாது. இதுக்கு ஒரு காலம் இருக்குது. ஏசியா மூலமாக அன்றே சொன்னார் ஆண்டவர். புதிய ஏற்பாட்டில் சொல்ல ஏசியாவே சொல்லுகிறார். அது ஏசியா புத்தகம் 51ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம். புக் ஆஃப் ஐசியா சாப்டர் 51 verse 6. உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறிடுங்கள், கீழே இருக்கிற பூமி நோக்கி பாருங்கள். வானம் என்ன ஆயிடுமா? புகையை போல் ஒழிந்து போம், பழசை போம், அதுங்க வந்துருன்றார். என்கிட்ட ரட்சிப்புக்கு வந்துடப்பா. இந்த பூமியில் நான் இனி வாழுகிற காலத்தில் உனக்கு நான் கேட்பது ஒன்று என்றால் என் ரட்சிப்பு தான் அழியாது. அங்கே வந்துடு. பூமி நிரந்தரம். என்ன பது அவர் இடமால இடம் வாங்கி போடுறாரு? இல்லை இந்த பூமி அழியாதான்னு சொல்லிட்டாரு. அப்படியே சொல்கிறாரு. ஆமாம், அதனால தான் இடம் வாங்கி போடுறாரு. ஆண்டவர் ஆட்சி செய்ய போகிறாரு. அப்போ எனக்குடைய இடத்த வச்சு நானே உட்காந்து வாழ்வேன்றான். பூமி அழியும்னு நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் தான் சொன்னீங்க. இல்லைங்க, அந்த ஊழியக்காக தாங்க இப்போ சொல்கிறாரு பூமி அழியாது. ஏன்னா யெகோவா சாட்சி சத்தியம் அதுதான். நேற்று கூட தான் கேட்டேன். யெகோவன் சாட்சியுடைய சத்தியம் என்னன்னா பூமி அழியாது. பூமியில் உள்ளத்தை அக்னி வச்சு அழிச்சிட்டு பூமியை திரும்பி குடியிருப்புக்காக வைப்பார். அங்கே தான் அவர் பூமியில் ஆளுவோம். நம்ம பூமியில் தான் இருக்க போகிறோம். இந்த பூமி அழியாது. இந்த பூமி நித்தியமானதுன்னு தான் பைபிள் சொல்கிறாரு. நித்தியமானது என்று யாராலும் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் அவர் சொல்கிற காலம் வரைக்கும் அது நித்தியமாக தான் இருக்கும். அதை யாரும் அழிக்க முடியாது. உங்களையும் அவர் சொல்கிற வரைக்கும் யாரும் அழிக்க முடியாது. வியாதி ஒன்றும் அழிக்க முடியாது. மருத்துவம் சொல்லிட்டோம் நாளைக்கு போய்டுவாங்க இந்த கேஸ்னா இல்லை. அவர் சொல்கிற வரைக்கும் எவனும் அனுப்ப முடியாது. அதனால் அவர் சொல்கிற காலம் வரைக்கும் அது பேர் நித்தியம் என்று பைபிள் சொல்லும். சரி, கவுனிங்களுங்க நான் போகல அந்த இடத்துக்கெல்லாம்.
அதனால் சொல்றார், நீங்கள் காண்கிற பூமி பழசாய் போகவும் என் ரட்சிப்போ என்னென்றைக்கும் நிலைத்திருக்கும். அங்கே வந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள். இந்த பூமியில் இருக்கும்போதே ரட்சிப்பை பெற்றுக்கொள். இந்த பூமியை பெருசாக மேன்மையாக நினச்சி, இந்த பூமியை தான் சாதாரண நினச்சி, இந்த பூமியில் இருக்கிற விஷயத்தையே பார்த்து யோசித்து கொள்ளாது, இந்த பூமியில் இருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் மேலானவைகளை நாடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல. இந்த பூமியில் நாம் என்ன சம்பாதித்து வச்சாலும் ஒரு நாள் விட்டு போக போகிறோம் நமக்கு தெரியும். ஆனால் இந்த பூமி நமக்கு நிரந்தரம் அல்ல. ஆனால் இந்த பூமியில் நன்மையாக வாழலாம், தப்பு ஒன்றும் இல்லை. நன்றாய் வாழணும், அதுதான் ஆண்டோட விருப்பம். நேர்த்தியாக வாழுங்கள், அதில் மகிழ்ச்சியாக இருங்கள். உங்கள் கையில் இருக்கிற எதுவாக கொண்டும் நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லுங்கள். இல்லாத பொருள் மேலே கொண்டு எப்பொழுதும் என்ன செய்யாதீர்கள், நாட்டமோ வாட்டமோ. நாட்டம் வேணாம் இல்லை, வாட்டம் கொள்ளாதீர்கள். நாட்டம் கண்ணுங்க பெறட்டும், ஆனால் வாட்டம் மாத்திரம் கொள்ளாது. இல்லையே என்ற வாட்டம் இல்லை. நம்மளும் இல்லாதவன்னு நினைச்சு பாருப்பா, அவன் வாட்டம் தானே போயிடும். எவ்வளோ பேர் இல்லாத, ஆனால் நம்மளே சத்துரு ஏமாத்துறான் பாருங்க. அவனை மாதிரி அந்த ஏமாற்றுக்காரனுக்கு நாம் இரையாகிறோம் பாருங்க. ஆண்டவர் பார்த்து என்னப்பா உனக்கு நான் புரிய வைப்பேன் என்பார். அதெல்லாம் இந்த காலையில் பூமி அந்த இடத்தில் தொங்குறது. இந்த பூமி உருண்டையின் பூமி. இது செய்து உருவப்படுத்தி குடியிருப்புக்காக படைத்த தேவன் இந்த பூமியில் அவர் பரப்பி வைத்திருக்கிற ஏராள இடங்கள் விளைவிக்க என் கையில் நேரம் இல்லை. ஆனால் நான் சொல்ல வந்த விஷயங்களை சொல்லிவிட்டு போகிற கவனிகள் தேவன் பிள்ளைகளை. இந்த தண்ணீர் மேல் இருக்கிற பூமி, அந்த இடத்துல இருக்கிற பூமியில் கர்த்தர் ஒன்றை கேட்கிறார், நிரந்தர நோக்கின் பயணம் இருக்கட்டும். ஒரு நாளும் பூமியில் உள்ளவைகளை நோக்கி கொண்டு, பூமியில் உள்ளவைகளை சிந்தித்து கொண்டு, இந்த பூமி தான் நிரந்தரம் என்று சத்துரு ஏமாற்றான் பார், பார்க்கிறான் பார், அங்கு அதில் ஏமாறாதீர்கள் என்கிறார். என் ஓட்டம் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகம்னா என்னங்க? அந்த வார்த்தையின் அர்த்தம் நாங்கள் இது சமஸ்கிருத வார்த்தையா தமிழ் வார்த்தையானா ரெண்டும் கலந்த வார்த்தை தான். லோகன்றது சமஸ்கிருதம் தான், உலகம் தமிழ். லோகனாலே சமஸ்கிருதம் தான். பரனா அந்நிய வேறொன்று, இது இல்லாமல் வேற ஒரு லோகம் பரலோகம். இந்த லோகத்தை விட்டு பரலோகத்துக்கு போன்றார். அவன் சமீபத்தை சொல்லியிருக்கிறான், அவ்வளோதான். இந்த லோகத்தை விட்டு பரலோகம் போ. லோகம் தானே சொல்கிறான் அவன். போய் பாருங்கள், பிராமணால் கிட்ட கேளுங்க. அந்த லோகத்தை வேற ஒரு லோகம் இருக்கையா, புதிய வானம் புதிய பூமி, அதற்காய் காத்திருக்கிறார். எனக்கு ஏதோ புதிய வானம் புதிய பூமி உண்டாக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். அந்த லோகம் மன்னிகள், அந்த உலகத்தை நோக்கி என் ஓட்டம் பயணம். அங்கே அதை மாற்றமான என் எண்ணம். இந்த உலகத்தை பற்றி இன்னும் ஏராளங்கள் உண்டு, அத்தனையும் விவரிக்க என் கையில் நேரம் இல்லை. அது ஒன்று தெரியும், இதை பற்றி சொல்லி அவர் சொல்கிறார், நான் இவைகளை உண்டாக்கினதினால் உண்டாயின, நான் இதை பரப்பியதினால் பரப்பினேன். அதனால் இந்த பூமியை பற்றி என்கிட்ட ஒன்றும் சொல்லாது சொல்கிறார். வாஸ்து முடிப்போம். எரேமியா 23:24. 23:24. நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ளக் கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் எங்கெங்கே யாரை வச்சோன்னு எனக்கு தெரியும். நீ போய் மறைக்கிற இடம்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் தாவி சொன்னான், ஐயா நான் பாதாளத்தில் படிக்கப்பட்டாலும் அங்கேயே உங்களுடைய கரை வந்து பிடிக்கும். உமக்கு மறைவா எங்கே? எல்லா இடத்துலையும் இங்கே இருக்கிறீங்க. அவருக்கு மறைவான ஒரு இடம் என்பது இந்த பூமியில் இல்லை. அதனால் என்னிடத்திலும் மறைமுகம் இல்லை. ஒளி மறைவான வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. மறைமுகம் என்னில் வேண்டாம். என்னை புதிதாக்கும் கர்த்தருக்கு நான் பூமியை புதிதாக்குறது போல் என்னையும் புதிதாக்குவார். புதிய பாதை திறப்பார், புதிதாக்கி என்னை வழிநடத்துவார். எனக்கென்று தேவன் இந்த பூமி மேல் ஜீவராசிகள் மேல் ஒவ்வொரு மிருகத்திற்கும் அக்கறை வைத்து அவர் செய்து கொண்டிருக்கிறது காட்டிலும் ஒரு படி மேல் என்மேல் அக்கறை அவருக்கு இருக்கிறது. இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, இந்த தெளிவு எனக்கு இருக்கிறது. அதனால் என் வாழ்க்கை ஒன்றும் அந்த இடத்துல தொங்குற வாழ்க்கை இல்லையப்பா. என் வாழ்க்கை தேவ ஆதாரத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கிற வாழ்க்கை. என் வாழ்க்கை அந்த இடத்துல தொங்குதுன்னு நான் சொல்லுவேன். அந்த இடத்துல பூமி தான் ஏன் தொங்குது? என் வாழ்க்கை அந்த இடத்துலலாம் தொங்கலை. என் தேவ ஆதாரம் எனக்கு இருக்குது.
அவர் எனக்கு போதுமானவர். அவருடைய ஆதரவு எனக்கு இருக்கிறது. அது நம்பிக்கை, தெளிவு இந்த நாளில் நினைவு வைத்துக்கொள்ள உங்களை அன்பாக கேட்கிறேன். தேவ பிள்ளைகளை மறந்து போகாதீர்கள். யாருன்னா உங்களை கிறிஸ்தவனா நான் சொன்னால், இப்படிலாம் பூமி பற்றி உன் வேதம் சொல்லிச்சுன்னா சொல்லு, நான் வரேன்னு கேளுங்க. அடுத்தது எனக்காக பரிகாரம் என்னன்னு கேளுங்க. அவனுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு எல்லாம் தெளிவாக்கி இருக்கிறார். என் பாவத்திற்கான பரிகாரம், என்னை பரலோகம் கொண்டு போகிறதுக்கான மார்க்கம் இத்தனையும் தெளிவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது நான் எங்கே வேறு இடத்துக்கு போய் நிற்கிறேன்? வேறு எங்கே போய் நிற்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆகையால் தான் நாங்கள் இந்த வேதத்தை பிடித்திருக்கிறோம். அதனால் தான் இந்த வேதத்தை சார்ந்திருக்கிறோம். அதனால் தான் இந்த வேதத்தின்படி நாங்கள் வாழுகிறோம். அதனால் தான் இந்த வேதத்தை சொன்னபடியே காத்து கொண்டிருக்கிறோம். அவர் வருவார். அவர் ஒரு நாளில் நாங்கள் அவருடையலாக இருந்து, அவருடையலாய் மாத்திரமல்ல, அவரை சேர்க்கும் நாளில் அவரோடையலாக இருப்போம். வருகிற மார்ச் மாத பத்திரிகையின் தலைப்பும் அதுதான். தலைப்பு என்றால் 61ஆம் சங்கீதத்தின் கருத்தும் அதுதான். நீடி தாயில தருவா என்று சொல்லும் பொழுதெல்லாம் இந்த பூமியின் மாத்திரமல்ல, ஒரு நிரந்தர நித்தியமாய் அவருடைய வீட்டில் நிலைத்திருப்பேன். நீடித்தலாய் அவர் வீட்டில் நிலைத்திருப்பேன் என்பது இந்த பூமியின் வீடு இல்லை, இது நிலைத்திருக்கிற பூமி இல்லை. நீடித்தலாய் அவருடைய வீட்டில் நிலைத்திருக்கும் ஒரு வாழ்க்கைக்கு என் ஓட்டப்பயணம் என்பதை மறந்துவிடாமல் ஓடுவோம், வாழ்வோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து தருவாராக. பாலுண்டி பாடி பந்திக்கு ஆயத்தமாவோம்.